பீர்க்கங்காய் கடையில பொறுத்த வரைக்கும் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான். நான் வந்து 6 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்க அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. வெறும் பச்சை மிளகாய் மட்டும் போட்டா போதும். இப்போ பீர்க்கங்காவும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இதுல இருந்தே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. நம்ம பீர்க்கங்காய் வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துச்சுன்னா தான் கடையிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 1 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜ்ல நீங்க குக்கர்ல போட்டு 4 விசில் விட்டுட்டு கடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் மண் பாத்திரம் அப்படின்றதுனால இதை மூடி வச்சு வேக வைக்கிறேன். நல்லா வேகட்டும். இப்போ மூடி வச்சாச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 15 நிமிஷம் வச்சிங்கன்னா பீர்க்கங்காய் நல்லா வெந்துடும். பீர்க்கங்காய் நல்லா வெந்தாதான் கடையிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். நல்லா வேகட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ திறந்து